இல்லையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அண்ணா, யோகி பாபு அண்ணாவோட வீடு எங்கடா இருக்கு? தெரியாது வரலன்னா எதுக்குள்ள அங்கிள், யோகி பாபுவோட வீடு எங்க இருக்கு சொல்லுங்கண்ணா. ஜென்ஷன் லெஃப்ட், செகண்ட் ரைட். தேவத வழி சொல்லிருச்சு. வெயிட் பண்ணலாம், வாங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அண்ட் கைஸ், அங்க போறதுக்கு முன்னாடி அச்சுக்கு வந்து நியூ இயரோட சின்ன ஷாப்பிங் இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கம்பளன் வளையல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த ட்ரெஸ் நிறைய வாட்டி அச்சு போட்டு பார்த்திருப்பீங்க. தான் அச்சு யூஸ் பண்ற லாஸ்ட் ட்ரெஸ் இது. சினிமா ஷூட்டிங் அப்போது இந்த வீட்ல சீரியல்ல வர ஹீரோனாங்க. சன் டிவியா கைஸ், மருமகள் டீமே இங்க தான் இருக்கு. நம்ம யோகி பாபா மட்டும் போய் வாங்க. அண்ணா, யோகி பாபா நான் வீடு எங்கண்ணா இருக்கு? இந்த சைட்லயா? தேங்க்ஸ் அண்ணா. நாங்களும் ஒரு மணி நேரம் சுத்திட்டு போங்க. இந்த சந்துனே தெரியல. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போனா இந்த பக்கம். பாத்தீங்களா எவ்வளவு மலை? இந்த மலையிலயும் நான் யோகி பாபு அண்ணாவை பார்க்காம போக மாட்டேன்டா. அடி சொட்டு வந்துருக்கேன். 5 கோடி பெட்ரோல் இருந்துச்சு, 3 கோடி தான் இருக்கு. ஆமாண்டா, 5 கோடி இருந்தது, 2 கோடி குடிச்சிட்டாங்க. யோகி பாபு அண்ணா பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கேக்குது, அண்ணா அவளுக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துருங்க, ஏன்னா உங்களால தான் சுத்திட்டே இருந்திருக்கு. நக்கல்யா அவனுக்கு. பாத்தீங்களா எவ்வளவு மலை? இந்த மலையிலயும் நான் யோகி பாபு அண்ணாவை பார்க்காம போக மாட்டேன்டா. அடி சொட்டு வந்துருக்கேன். ஆட்டோ ஸ்டாண்டா? ஒருத்தர் தான் நினைக்கிறாரு ஆட்டோ ஸ்டாண்டு. அங்கிள், யோகி பாபு வீடு எங்க அங்கிள் இருக்கு? யோகி பாபு அண்ணா இது ஓகே, தேங்க்யூ அங்கிள். அடிக்கடி வருவேன். மழை பெய்யறதுனால கண்ணு தெரியல. அந்த கார் தான் இன்னும் உதனாங்க. ஆமாம், இது யோகி பாபு அண்ணா காரா? அழிஞ்சிருச்சுண்ணா வெள்ளம் வந்து. அப்போ 1 லட்ச ரூபா கேட்போம். அண்ணா 1 லட்ச ரூபா கொடுங்க. உங்களுக்கு காமிச்சு அணைஞ்சிருச்சு. எங்கடா இருக்கு இது? இனோவாவே கிடையாது, இது டாட்டா. டாட்டாவில் இனோவா. இது ப்ரௌன் கலர். இது ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணா அண்ணா அண்ணா, யோகி பாபு அண்ணா வீடு இருக்காரா? அண்ணா உள்ள இப்பதான் போனாரா உள்ள? ஒரு வாட்டி அண்ணா ஒரே வாட்டி அதான் வேணா வாடா பாத்துக்கலாம். இந்த சீட்டுக்குள்ள எவன்டா வரப்போம்? சத்தியமா 1 மணி நேரம் தேடினதுக்கு வார்த்திட்டா இருக்கு. அண்ணா உள்ளதா இருக்காங்க. ஒரு மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு யாரும் வந்து கேட்டு போட்டாங்க. அது அண்ணாவான்னு தெரியல. அண்ணாக்காக மழையிலேயே நனைய வேண்டாம். யோகி பாபு அண்ணா காடு மலை யோகி பாபு அண்ணா வீடு. காடு மலை டோராவோட வீடு. அந்த மாதிரி ஆயிடுச்சு நான். அண்ணா எனக்காக நமக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ இது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக மலையில் போய் பண்ணுமான்னு யோசித்தேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. சத்தியமாக இல்லை. அவரோட வீடையாவது பார்க்க முடியுமான்னு நினச்சி தான் வந்தேன். அவர் எவ்வளோ சிம்பிளாக வாழ்கிற ஆளுன்னு காட்டலாம் தான் வந்தேன். பட் அண்ணா இப்போ தான் உள்ளே எனக்கு போனாலும் இந்த தேவதை தான் நம்மகிட்ட சொல்லிச்சு. இது ப்ரௌன் கலர் இல்லைடா, இது ஆஷு. இவன் வரும்போதே சொன்னான் யோகி பாபு அண்ணாவோட கார் வந்ததுன்னா ஆஷ் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும்னு சொன்னான். நம்ம வீட் சைடில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அது ப்ரௌன்னு சொன்னாலும் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த அண்ணா வந்து எப்போவுமே ஒரு அட்டி கூடிய தான் இருப்பாராம், அதாவது பசங்க கூட்டத்தோட தான் இருப்பாராம். ஸோ அதனால தான் அண்ணா வந்து இவ்வளோ பெரிய கார் வாங்கி வச்சுருக்காரு. 7 சீட்டு 8 7%. ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க. ஓகே அண்ணா, நீங்கள் சொன்னால் நான் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ
அவர் சொன்னால் இப்போ என்ன வேணால் பண்ணி ஆகணும். யோகி பாபு அண்ணாவை பார்க்க போகிறோம். அவர் சபரிமலைக்கு போனார்லடா கோயிலை சாமியை பார்க்க, அந்த மாதிரி நம்ம இப்போ தரிசனம் தேடி வந்துடுவோம். அண்ணா ஏதாவது கிடைக்குமா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். தளபதி படம் யார் படத்துக்கு போனாலும் யோகி பாபு அண்ணா வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமான வைப்பில் கத்த ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அவர் உண்மையாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த யதார்த்தம் தான் கைஸ். நம்ம வந்து அண்ணாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாவோட காரில் வந்து வேலுண்டு, மயிலுண்டு, குணன் உண்டு, குகன் உண்டு, வினை இல்லை, பயன் இல்லை, குறை இல்லை அப்படின்னு போட்டு ஒரு முருகர் ஃபோட்டோ போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அண்ணாவோட கார் நம்பர் காட்டாமல் டேரெக்டாக காட்டுறேன். ஆனால் அண்ணா வந்து TN21 அச்சோட கார் நம்பர் 21 வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது வாங்கிறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னதால் நான் அந்த ஆசையை அப்படியே விட்டுட்டேன். பரவாயில்ல கைஸ், வீடெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு இந்த வீடை பார்க்கும்போது இந்த செலிபிரிட்டி ஸ்ட்ரைக் ஆனாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் வீடும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரீஒர்க், அந்த ரெனோவேஷன் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. அவரோட வீடு ரொம்ப நேரம் பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சது. பட் அப்பயும் நான் ரொம்ப வியர்ந்து பார்த்ததே அதான், அண்ணா ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இவரும் அதே மாதிரி தான் கேஷுவலாக அழகாக அவரை மாதிரியே இருக்குது. அவரை பார்த்தா ஒரு வேளை அவர்கிட்ட கேட்கலாம். ஃபோட்டோ தான் எடுக்க விட்டாங்கன்னா கேட்க முடியாது. ஒரு வேளை வீடியோவே எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா அச்சு கண்டிப்பாக கேட்குறேன். ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு பெட்ரோலுக்கு 1000 ரூபா என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கிடையாது ப்ளீஸ். ஆக்சுவலாக அச்சு வந்து 20 நிமிஷம் கிட்ட நின்றுட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் அண்ணா வெளில வரல. ஆனால் வந்து நம்ம இங்கே நிற்கிறது தெரியுமானே அச்சுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக போயிட்டு இங்கேருந்து ஒரு நாக் பண்ணி யார்ட்டையாவது கேட்கலான்னு நினைக்கிறேன். சரி வீட்டுக்கான வந்து செத்துருவேன். கட்டலாமானே தெரியலடா. ஃபஸ்ட்டு வெளில இல்லை. அண்ணா 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 குளிர்துண்ணா, வரும்போது கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்கண்ணா அச்சுக்கு. அண்ணா அண்ணா சவுண்ட் எனக்கு கேட்கு. அடி அடிச்சலாமா? அவரோட ஃபேனு, அவரோட நான் ஃபேனு. அழிச்சலாம், பெல் அடிச்சலாமா? நான் அவரோட ஃபேனு. பெல் பண்ணலாமா? வந்துட்டு வரோம். வேற யாரோ ஒரு அண்ணா வராங்க ரெட் கலர்ல. நம்ம டிரைவர் அண்ணா தான் வராங்க. என்ன பண்ண பரவாயில்ல, நிக்கிறேண்ணா. அந்த பரவாயில்ல, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சரி நான் இங்கே வெயிட் பண்ணிட்டா. நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, அவர் எங்கேயாவது போயிட போறாருண்ணா. அவருக்காக தானே இவ்வளோ தூரம் வந்து. ஓகே கைஸ், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா வந்து சாப்பிட்றாங்களாம். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வேலையிலேருந்து வந்தோடனே செம்ம டயர்டாக இருப்பாங்க. ஸோ அச்சு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அச்சு வேணாலும் மழையை நிற்கிறதுக்கு அவருக்காக நிற்கிறதுக்கு ஊற்றிட்டா ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் செம்மையாக நம்பிட்டோம். நனைஞ்சது பார்த்தாதுன்னு மேலே வந்து தண்ணி டேப் மாதிரியா ஊற்றுற. நீதானே சொன்ன செம்மையாக மழை வந்தால் ஜாலியாக டான்ஸ் ஆகணும்னு சொன்னலம்மா. என்னையும் சேர்த்து நானே விட்டலடா. ஐஸ் பயங்கரமாக கொடுது. சில்லுன்னு கேட்கும் போது சில்லுன்னு வராது, சூடாக வரும். இப்போ சூடாக கேட்கும் போது சில்லுனா வர அடிவாங்கிறியாடா. இப்போ டைம் வந்து மணி 3:30. ஸோ இப்போ வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன் அண்ணாவை பார்க்கறதுக்காக. அண்ணா இப்போ தான் உள்ளே போயிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக டயர்டாக இருப்பார். நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் போக போக எனக்கு கொஞ்சம் பயமாகுது. என்னென்னா அண்ணாவை பார்க்க முடியுமான்னு எனக்கே தெரில. ஏன்னா ஒரு அப்படி அந்த அண்ணா அப்படி இறங்கி போகும்போது ஒரு கட் ஃபீலிங் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வெளில வருவாங்கன்னு தெரியாது, டயர்டாக இருக்குது, மேபி தூங்கவும் போயிடலாம். நம்ம இங்கே வந்திருக்கிறது அவங்க வரைக்கும் போய் ரீச் ஆச்சுனாவும் எனக்கு தெரியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் வெயிட். எல்லா நேரம் அண்ணாவை பார்க்காம நம்ம இங்கே வந்து போக மாட்டோம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன நடந்தாலும் அச்சு இங்கே தூங்கலாம் பரவாயில்ல. நான் பார்க்குறோம், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணாவோட திங்ஸ் எல்லாம் எதையும் உள்ளே ஏற்றுறாங்களான்னு தெரியல. ஏதோ மேக்கப் கிட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணா வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு மறுபடியும் ஷூட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. பாவம் அந்த டைம் இருக்கவா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வீட்.
கைஸ் இவ்வளோ டைட் ஸ்கெடியூல்லையும் அச்சு ஒரு நிமிஷம் பார்த்துட்டாங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய ஃபேன் மூமெண்ட் ஆகிடும். ஏன்னா அண்ணா வந்து இவ்வளோ டைட் ஸ்கெடியூலில் ஒரு வேளை இப்போ தான் வந்தார், ஒரு ½ hour இருந்திருக்கும், இல்லை 40 minutes இருந்திருக்கும் நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து அந்த 40 minutes அண்ணா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்கெடியூலுக்கு போகிறாரு. அந்த மீன் மைண்டில் அச்சுக்காக ஒரு நிமிஷம் கொடுத்தாருனாலும் அண்ணா மேலே செம்ம ரெஸ்பெக்ட். யோகி பாபு அண்ணா கிளம்பி ஷூட்டுக்கு போயிட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணா வந்து நமக்காக அந்த 10 seconds ஸ்பெண்ட் பண்ணது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ணாவோட குட்டி பையனை நான் நேரில் பார்த்தேன். அண்ட் அவனும் ரொம்ப க்யூட்டாக அதை பார்த்த உடனே ஆயிரத்தி அப்படி குடு வந்து அண்ணா தான் வந்து மழை இருக்குமா, மழை பெய்யுதுமா வேணாம் சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃபை பார்த்தா அவங்க ஒய்ஃப் செம்ம ஸ்வீட்டாக அவங்க கிட்ட நான் அப்படி ஓடி போய் நிற்கும் போதே அவங்க வந்து ஏன் நடந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அண்ணாவும் ஃபஸ்ட்டு வார்த்தை ஏமா இப்படி நடந்துட்டு வந்திருக்கீங்க அண்ணா, இல்லைனா அவங்களுக்காக நான் 1 hour மேலே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சிரிச்சுட்டு ஒன்றும் சொல்லலை. அவங்க ஒய்ஃப் வந்து ஹாய் காமிச்சேன், அவங்களும் ஹாய் காமிச்சாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. குடும்பமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லை, 0 level ஆஃப் ஆட்டிடியூட் அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அண்ணா வந்து ஷூட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரைட் அண்ணாவை வீடு எடுக்கலான்னு போய் அண்ணா கிட்ட போய் வீடு எடுக்கலான்னு கேட்டேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடவே இல்லை. அண்ட் அண்ணா கிட்ட வந்து நான் அந்த 1000 ரூபாய் கேட்டேன். அவர் வந்து சிரிச்சுட்டு அப்படி திரும்ப நாங்கள் டக்குன்னு இல்லை வேணாம் நான் சும்மா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரெஸ்பாண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டோட்டலாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அவரை பார்ப்போன்னு நான் எதிர்பார்த்து வரவே இல்லை. இது ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த மழையில் அதுவும் அவரை பார்த்தது மறக்கவே முடியாது. அண்ட் லவ் யூ அண்ணா, சூப்பராக பண்ணிருக்கு. இன்னும் நிறைய பண்ணுங்கள். அண்ட் அச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணேன். அண்ட் டாடா பை பை.